ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், தட்டுற தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். ரைட், சென்னைக்கு வந்துட்டாங்கல்ல. இன்னிலேருந்து சென்னையில் மேட்ச்சு ஜாலி தான். எஸ், ஹரியானா வர்சஸ் டெல்லி வேறு இருக்கிறீங்க நைட்டு 9 PM. என்ன கேட்டிங்கன்னா ஃபைனல் பிஃபோர் ஃபைனல். இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபைனலுக்கு வருவாங்க மாதிரி தெரியுது அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா. பிரில்லியன்ட். அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் வருவோம். துசிக்கு கீதைத்தா அவர் தான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மேட்சான மினிமம் தோற்றுருக்காங்க. நம்ம 9 விளையாடி 4 வின் பண்ணோம், 5 தோற்றோம். -17 டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டு. ரேங்க்கு 8வது ரேங்க்கு, டோட்டல் பாயிண்ட்டு 8. ரைட், இன்னும் 9 மேட்ச் இருக்குது. என்ன பண்ணணும் அதை பற்றின வீடியோ தான் இது, அதை சொல்லு. அப்புறம் நேற்று இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஜாலி தான், வெரி குட். அதை ரிவ்யூ போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், பிடிக்கலவங்களும் எனக்கு போய் பாருங்கள். நீங்கள் கேட்குற வீடியோலாம் போடுறோம் இல்லையா, பார்த்துட்டு ஒரு லைக்கோ கமெண்ட்டை போட்டு விடுங்க. இப்போது தமிழ் தலைவாசிக்கு என்னென்ன சவால் காத்திருக்குன்னு பார்த்துருவோம் சென்னையில். ரைட், குவாலிஃபை ஆகணுமா? கண்டிப்பாக ஆகணும். ஹோம் மேட்ச் 4 மேட்ச் இருக்குது. ரைட், மும்பா கூட, ஹரியானா ஸ்டீலர் கூட, பெங்களூர் புல்ஸ் கூட, ஒரு பாட்னா பைரட்ஸ் கூட. ஹோம் கிரவுண்டு, ஹோம் மேட்ச் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும்? ஜாலி சந்தோஷமாக இருக்கலாமா? இல்லை 2 சீசனுக்கு முன்னாடி சென்னையில் தான் நடந்தது ஹோம் மேட்ச். 4 மேட்ச் விளையாடா 4 தோத்துட்டோம். அதை பற்றி நினச்சி வருத்தப்படுறதா? இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது இதில். ஹோம் அட்வான்டேஜ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? எனக்கு என்னமோ அது கஷ்டம்தான். ஹோம் வெறும் கை தட்டுறதுனால ஜெயிக்கிறதுனா எல்லாருமே அவங்கவுங்க ஹோமில் ஜெயிச்சிருப்பாங்களே. பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே பாருங்களேன். ஹோம் அட்வான்டேஜ் நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் எங்கே அடித்தோம்? வைசாக்கில் அடித்தோம். அது தெலுங்கு டைட்டன்ஸ் ஹோம் கிரவுண்டு, தோத்தாங்க. இந்த கடைசியாக விளையாண்ட ஜெய்ப்பூர் பிக் பேந்தர் எங்கே அடித்தோம்? ஜெய்ப்பூரில் அடித்தோம். அது ஜெய்ப்பூருக்கு ஹோம் கிரவுண்டு, அங்கே போய் அவங்கள அடித்தோம். ஸோ டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஹோம் அட்வான்டேஜ்லாம் என்ன இதில் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். டாப் 8 குவாலிஃபை அவங்களுக்கு தெரியும். சவால்கள் எஸ், அண்ட் 9 மேட்ச் இருக்குது. அட்லீஸ்ட் 6 மேட்சும் ஜெயிங்கப்பா. மினிமம் 6 ஜெயிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 4 ஜெயிச்சிருக்கோம். 20 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா டோட்டலு தட்டு மாதிரி மிடில் ஆஃப் த டேபிள், இல்லை பாட்டம் மிடில் ஆஃப் த டேபிள் எங்கேயாவது மாட்டிக்கலாம். இந்த 1 and 2 போடணும், எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். அது டவுட்ஃபுல் தான். ஏன்னா டபங் டெல்லி, ஹரியானா ஸ்டேட்ஸ்லாம் டாப்பில் இருக்காங்க. அண்ட் அர்ஜுனா நம்பியே தான் இருக்குது. சவால்கள்னு பார்த்து பெரிய சவால் வேரி செகண்ட் ரைடர் அண்ட் தேர்ட் ரைடர். அதுதான் அர்ஜுன் தேஷ்வால் மட்டுமே எவ்வளோ பண்ண முடியும்? 94 பாயிண்ட் அவர் மட்டும் தான் எடுக்கிறாரு. அவுட் ஆகிட்டு வெளில போனால் ரிவைவ் பண்ண ஆள் இல்லையா? அதானே இங்கே பிரச்சனை. செகண்ட் ரைடர் நரேந்திர இன்னும் ட்ரெயின் பண்ணி பக்காவாக ஆக்கியிருக்க வேணும். அவங்களாம் பண்ணல. நிதின் தன்கர்னு இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. எங்கேயோ போய் பார்த்து கூட்டின்னு வந்துட்டார் அந்த கோச், ஜெய்ப்பூர் கோச். கலக்கிறாப்பில் அந்த பையன். அலி சமாதின்ற ஒரு ஈரானி பிளேயரை டிவிலே பார்த்து அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. பார்த்தா இருந்தாலும் சிறுத்தை மாதிரி பயிரார் இப்படின்னு. நம்ம இன்னும் நரேந்திர 4 வருஷமாக கொலு பொம்மை மாதிரி வச்சுட்டு இப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சீசனை 250 பாயிண்ட் எடுத்தவர் அந்த நரேந்தர். அவரை சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணல. இப்போ யார் செகண்ட் ரைடர் நீங்களே சொல்லுங்கள் சார்? நரேந்திரா, மோயின் ஷபாகியா, இமான்ஷுவா, யோகேஷ் யாதவா? அவர் நல்லா விளையாண்டார் முந்தானது ஜெய்ப்பூருக்கு 2 பாயிண்ட்டு. ரோஹித் பெனிவல், அதான் பேப்பர், அவர் ஒரு நல்லா விளையாண்டார். மொத்தம் 5 ரைடர் இருக்காங்க. இதில் யாராவது ஒருத்தர் தான் செகண்ட் ரைடர், இன்னொருத்தர் தேர்ட் ரைடராக இருக்கணும். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அர்ஜுன் ஃபுல்லாக 40 நிமிஷம் அவங்க கோல் எல்லாமே எதிராக அர்ஜுன் அவுட் பண்ண மேட்ச் ஜீதியா, அப்படி தான் வராங்க அவங்க. டண்டுல்கர் அவுட் பண்ண மேட்ச் ஜீதியா ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில். கோலி அவுட்டுக்கு வர மேட்ச் ஜீதியா, அந்த மாதிரி காலம் இருந்தது. அர்ஜுன் தேஷ்வால் தூக்கி வெளில உட்கார வை. 40 நிமிஷத்தில் 20 நிமிஷம் உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவோம். எதுவும் பண்ண வேணான்ற மைண்ட் செட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்? போன சீசன் உங்களுக்கு தேவாங் தலால் பிரமாதம் பண்ணார்னா அவர் ரிவைவ் பண்ணுறதுக்கு அயான் லோச்சா இருந்தார். டக்குன்னு உள்ளே வந்துடுவார். இதே நரேந்திர 250 பாயிண்ட் எடுக்கும்போது அஜிங்கே பவார் இருந்தார் PKL9ல் அவரை ரிவைவ் பண்ணுறதுக்கு. செகண்ட் ரைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இன்னும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா என்ன ப்ரீ கேம்ப் பண்ணீங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் வேறு என்ன கேட்குறீங்க? யார் சார் செகண்ட் ரைடர், யார் சார் செகண்ட் ரைடர்னு விட்டா என்னையே போக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஜோக் அடிக்கணும், இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும் நம்ம அந்த மேட்சை பார்த்து. ரைட், அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஃபென்ஸை பற்றி பேசுவோம். எஸ், கேமிங் வில்லனின்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் கேமிங் வில்லனி. அப்புறம் எஸ் முருகன் ரெகுலராக கான்ட்ரிபியூட் பண்ணுறவர் 40 rupees. தேங்க்யூ ஸோ மச் முருகன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஓரளவுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் உங்களுக்குலாம் தேங்க்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாம் போகிற ராத்திரி 3 மணி ஆனால் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகைன் ஐம் ரிப்பீட்டிங், கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். ரைட், விஷயத்துக்கு போகலாம். டிஃபென்ஸ் என்ன சொல்ல போகிற புதுசாக இல்லை, அதே தான். நீங்கள் டிஃபென்ஸில் நம்பர் 1 டிஃபென்ஸ் வின் டோர்னமெண்ட். நீங்கள் மேட்ச்சை ஜெயிச்சா தானே டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும். நிதிஷ்குமார் ஸ்டில் அவர் தான் நம்பர் 1 ரேங்கிங் நம்ம தமிழ் தலைவாஸ். 33 பாயிண்ட் இன் 9 மேட்சஸ். ஹோல் 12 டீமில் சுல்தான், ஃபசல், கிசல், ஷாதுல் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. வந்துட்டேன்னு சொல்லுன்ட்டுன்னு நம்ம என்ன சாகரை தேடிட்டு இருக்கீங்க 2 வருஷமாக. எப்போ சார் வருவார் சாகர், எப்போ சார் வருவார் சாகர்னு வந்து என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. பவனாலே ஒன்றும் பண்ண முடியல. 3 மேட்ச்சில் அவர் இருந்த 3 மேட்ச் 2 மேட்ச் தோத்துட்டோம். இவர் 2 வருஷம் ஆச்சு கடைசியாக ஃபுல்லாக விளையாடி. மேட்ச் ப்ராக்டிஸ் கிடையாது. இன்னும் எவ்வளோதான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த திருப்பி எப்படி இன்ஜுரி ஆனார்? 3ஆவது மேட்ச் என்னமோ வந்தார், ஒரு 10 நிமிஷம் திரும்பி வெளில போயிட்டார். போன வருஷமாக ஃபஸ்ட்டு மேட்ச்சு 5 நிமிஷம் வெளில போயிட்டார்.
அதுக்கு முன்னாடி சீசன் 17 மேட்ச் விளையாண்டாரு, அப்புறம் இன்ஜூரி ஆச்சு. இது என்ன அது எனக்கு புரியல. இருக்கிறது 10 மேட்ச் 9 மேட்ச் தான் பாக்கி. இனிமேல் வந்து அவர் ஃபார்முக்கு வந்து என்ன நீங்களும் என்ன எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. சாகர் வந்தால் எல்லாம் சரியா எப்படி சரியாயிடும் சாகர் வந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். செகண்ட் ரைடர் அவரே பண்ண போகிறாரா? இல்லை யாருமே அவுட் பண்ண மாட்டாங்க. அர்ஜுனை ரிவைவ் யார் பண்ணுறது? ஸோ டோன்ட் ஃபிக்ஸ் இட் வென் இஸ் நாட் ப்ரோக்கன். டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்குது. ரோனக் கிஷை பிரிக்காதீங்க. கவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கார்னர். அவங்க ரொம்ப ஒரு மேட்ச்சில் பிரிச்சிங்க தோத்துட்டோம். அவர் திருப்பி வந்தார். ஆஷிஷ் பாருங்க ஜெயிச்சிட்டாங்க. அது ஒன்று சுரேஷ் யாதவ் அவர் ஒரு திடீர்னு இன்னும் ஒரு நாள் டிஸ்கனெக்டடாக இருப்பார், ஒரு நாள் கனெக்டடாக இருப்பார். இப்போ பாருங்க ஜெய்ப்பூர் பீப்பிள் ஐபிஐ எடுத்துட்டார். எனக்கு ஆச்சரியம். ஏன்னா எப்போதுமே எல்லா மேட்ச்லையும் ஃபஸ்ட்டு தேடி எங்கேப்பா சுரேஷ் அது ஒரு போய் தலையில் ஒரு கொட்டுவான்னு போய் அப்படி தான் அவுட் ஆனார் ஸ்டார்டிங்கில் 6-7 மேட்ச்சு. ஆனால் அவர் டேஷ் பண்ணார்னா செம்ம டேஷுக்கு போய் கும்பலில் விழுகுறாங்க. டொமான்னு ஒரு தள்ளுனா அவ்வளோதான். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுரேஷ். அது என்ன லாபி அவுட் ஆயிடுறாரு புரிய மாட்டேங்குது. எங்கே லைன் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு. கிரிக்கெட்டில் நோ பால் போடுற மாதிரி தான் அது. லாபி அவுட் ஆகுது, செல்ஃப் அவுட் ஆகுறது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கறதெல்லாம் அன்அக்செப்டபிள். நீங்களாம் ப்ரொஃபஷனல்ஸு. இன்னும் நீங்கள் வந்து சின்ன குழந்த மாதிரி ஸ்கூல் கபடி மாதிரி லைன் விட்டு வெளில வந்துட்டேன் சார்ன்ற மாதிரி இருக்குது இன்னும். அண்ட் கோச் இவர் நம்ம சஞ்சீவ் பல்யான் ஆகட்டும் அண்ட் சுரேஷ்குமார் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு வர வந்துட்டாங்க எல்லோரும் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. நான் இவருன்னு கேட்டுட்ருக்காங்க பார்ப்போம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி வில் வின்னிங் மேட்சஸ் நாட் ஃபேன்ஸ் சத்தம் போடுறதுனால ஒன்றும் மேபி லிட்டில் பிட் அட்வான்டேஜாக இருக்குமே தவிர அங்கே சத்தம் போடுற அளவுக்கு யாரும் இல்லையா அர்ஜுனை விட்டா. ரைட். இப்போ இன்னும் பெரிய பெரிய சவால்லாம் சொல்கிறேன். மும்பாய்க்கு எதிராக ஃபஸ்ட்டு மேட்ச் October 1 புதன்கிழமை. நீங்கள் அஜித் சௌஹான் பிட்டாய் வந்துட்டார்னா ஏற்கனவே அனில் அதான் அந்த 78 லட்சம் அவர், அப்புறம் ஜஃபர் தானிஷ் ஈரானி அவரை சமாளிக்க முடியல. 9 பாயிண்ட் லீட் எடுத்து தோத்தா இந்த டீம் கிட்ட. பவன் ஷராவத் இருந்தார், அவர் தான் கேப்டன். அப்போ ஸ்டில் வி லாஸ் தட் மேட்ச். 9 பாயிண்ட் லீட் எடுத்து யாராவது தோப்பாங்களாங்க? தோத்துட்டோம், நம்ம தோப்போம். அதோ ஐஎம் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது ஹரியானா ஸ்டீலர்ஸ். அவங்ககிட்ட வந்து க்ளோஸாக வந்து தோத்தோம். அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன் 38-36. எப்படி விளையாடுறோம் நமக்கே புரிய மாட்டேங்குது. குட் பேட் அக்லி மாதிரி தான். ஒரு நாள் குட்டு, ஒரு நாள் பேட், ஒரு நாள் அக்லி. 38-36 அகைன்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிரமாதம். தெரியல அந்த கோச் பிளேயருக்காக கார்டு வாங்கிட்டு போய் வெளில உட்காருவார் அவர். நான் தான் பொறுப்பு எல்லாத்துக்குன்னு. டைகர் கா பச்சா தும் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார் அவர். ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிட்ட இருக்க வினய் அண்ட் சிவம் பட்டாரே ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் பெங்களூர் புல்ஸ் அவங்ககிட்ட நம்ம தட்டு மாதிரி ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்ககிட்ட விளையாண்டோம்னா 35-29 ஜெயித்தோம் 6 பாயிண்ட் லீடில். அது ஓகே, ஹாப்பி. அப்புறம் இன்னொன்று பாட்னா பேரேஜ் இது வரைக்கும் விளையாடல. அவங்க கூட விளையாடணும். அதில் தான் சுதாகர் இருக்கார், நம்ம பழனி டஸ்கர், நம்பால் தான் தமிழ்நாடு சுதாகர். அது இல்லாமல் அயன் லோச்சார் இருக்கார். அவர் ஒரு 91 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு, எங்கே என்ன அவுட் பண்ணு பார்ப்போன்னு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. 8 மணிக்கு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சு 9 மணிக்கு, அந்த லாஸ்ட் மேட்ச் மட்டும் 8 மணிக்கு. அதுக்கப்புறம் உடனே பறக்கணும் அவங்க டெல்லிக்கு. ஏன்னா டெல்லி லெக் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே சென்னையில் மேட்ச் நடந்துருக்கு, இவங்க டெல்லிக்கு முன்னாடி போகணும். அதனால தான் இங்கேருந்து ஒரு மேட்சை கட் பண்ணி தூக்கி அங்கே போட்டாங்க. மொத்தம் 5 மேட்ச் இருக்க வேண்டியது சென்னையில் 4 ஆக்கிட்டாங்க. அது வேறு இருக்குது. எனிவே அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி வில் வின். அர்ஜுன் தேஷ்வால் மேட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையில் ரைட் பாயிண்ட் வரும். நிதிஷ் பார்த்துப்பாரு. தள்ளி விடுறதுக்கு சுரேஷ் யாதவ் இருக்கா, ஒரு தள்ளு டேஷ் அவ்வளோதான், வெளில போய் உள்ளு டமால்னு. ரோனக் ஆஷிஷ். பட் எல்லாருமே எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியாது. யாருமே 22 மேட்ச் ஜெயிச்சதில்லை. இப்போ 18 மேட்ச் யாரும் ஜெயிச்சதில்லை. ஐபிஎல்ல யாருமே 14 மேட்ச் ஜெயிச்சது கிடையாது. எங்கேயாவது செம்ம டவுன் த லைன் அவுட் ஆகுவீங்க நீங்கள். பட் த மேனர் யூ லூஸ், என்ன கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அது ரொம்ப முக்கியம். அது லைஃபுக்கு முக்கியம். நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறீங்களா, பெஸ்ட் ஆஃப் லக். படிப்பு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸு. ஓகே ரைட். இதுவே ரொம்ப லாங்காக போச்சு, சொல்லிட்டேன். ஏதாவது பேசுங்க சார் தமிழ் தலைவாசை பற்றி. நீங்கள் இதை பேசுங்க, ஏன்னா மேட்சை புதுங்க தான். உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.